ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி வீடியோ என்னோட டைலர் ஒர்க் தாங்க நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கும் முன்னாடி என்னோடய வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. இது இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் இனிமேல் வர வீடியோஸ்லேயும் கொடுங்க. இன்றைக்கான டாபிக் பார்த்திங்கன்னா, டைலரிங் கடையை நான் வைக்கிறதுக்கு மோட்டிவேட்டாக இருந்த ஒரு 2 பேரை பற்றி நான் சொல்கிறேங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு டைலர் கடையில் நான் ஒர்க் பண்ணேன். சும்மா ஒரு 20 நாள் தான் நான் ஒர்க் பண்ணியிருப்பேங்க. நான் அந்த கடைக்கு போனது எதுக்குன்னா, ஒரு கடைனா ப்ராப்பராக எப்படி வச்சுருப்பாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்களை அங்கே செய்கிறாங்க, எப்படி ஆர்டர்ஸ் வாங்குறாங்க, எப்படி தச்சு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் போனேன். எனக்கு துணியும் ரொம்ப வரலை. சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ அந்த அண்ணன் அந்த இடத்துல ஒரு 30 வருஷமாக கடை வச்சுருக்காங்க. அதனால் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாகவே அந்த அண்ணன்ட்ட போய் சொன்னேன். அண்ணா, நான் அந்த மாதிரி கடை வச்சுருக்கேன், தைக்கிறேன். எனக்கு கஸ்டமர் அதிகம் வரலை. அதனால நான் இங்கே தைக்கிறேன்னா 10 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 4 மணி வரைக்கும் நான் தைப்பேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அண்ணனுக்கு அந்த சமயம் என்னென்னா, கடையில் ஆள் இல்லை, ஸ்டாஃப் இல்லை. ரொம்ப நாளாக தச்சிக்கிட்டு இருந்தவங்க பக்கத்துலேயே கடை வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய மிஷின் வச்சுருக்கேன். ஆனால் அங்கே இருக்கிறது பவர் மிஷினு. பவர் மிஷின்றதுனால எனக்கு ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் பயமாக இருந்தது. அந்த அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அந்த நார்மல் அந்த மிஷின் மாதிரி தான், இதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும், நீ அதெல்லாம் ஒரே நாளில் கற்றுக்குவ, பயப்படாதன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ப்ளவுஸும் கட் பண்ணி கொடுத்தாங்க, ஸ்டிச் பண்ணேன். ஆனால் அந்த அண்ணா சொன்னாங்க, நீ இப்போ 10 to 4னா அப்புறம் இடையில சாப்பிட்ற டைம் வந்துடும், ஒரு நாளைக்கு ஒரு 4 ப்ளவுஸ் தாம்மா தைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தைக்க ஆரம்பித்தேன். அங்கே என்னோட இன்னும் 2 பேர் தைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு அக்கா மட்டும் ரொம்ப நாளாக, அந்த கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அங்கே தைச்சிக்கிட்டு இருக்காங்க. 10 வருஷம் மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த அக்கா சிங்கிள் பேரண்ட்டு, 2 பொண்ணு. இந்த கடையில் அவங்க தைக்கிற வருமானத்தை வச்சு மட்டும்தான் அந்த பிள்ளைங்கள வளர்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நாங்கள் பேசிக்கும்போது அவங்க அந்த அண்ணன் கடையில் நடந்த விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த அண்ணன் 6 மாதத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போகிற வேலை இருந்ததுனால கடையில் இவங்களோட இன்னொரு 2 பேர் தச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க 3 பேர். சரி, கடையை என்ன பண்ணலாம், மூடிட்டு போனோம்னா கஸ்டமரை பிடிக்கிறது கஷ்டமாயிடுன்றதுனால இவங்க 3 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க, ஆனால் நீங்கள் அந்த 2 பேர் நானே எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு ஏதோ அவங்களுக்குள்ளார அந்த கடை வாடகை அந்த மாதிரி ஏதோ விஷயங்களை இந்த ஷேர் பண்ணியிருக்காங்க. சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி 20 நாளில் கட்டிங் மட்டும் இந்த அண்ணன் கற்றுக் கொடுத்துக்கிறது. ஏன்னா இந்த அண்ணன் கட் பண்ணி கொடுப்பாங்க, அங்கே ஸ்டிச் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. அதனால் இந்த அண்ணன் கற்றுக் கொடுக்குறன்னும் போது இந்த 15 வருஷமாக ஒர்க் பண்ண அக்கா என்ன பண்ணிட்டாங்க, இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் கற்றுக்க மாட்டேன், நான் தைக்கிறது மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த புது பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க, கொடுங்கண்ணா நான் கற்றுக்கிறேன். புது பொண்ணுன்னா அவங்களும் ஒரு 2 வருஷம் அங்கே தைச்சிருக்காங்க. இவங்கள விட அவங்க சீனியர் அந்த அக்கா. பரவாயில்லண்ணா, நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லுங்கள், நான் கட் பண்ணி காமிங்க, நான் கற்றுக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கும் அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த அண்ணனும் 6 மாதம் அங்கே இருந்தாங்க. இவங்களே தான் எல்லாம் வர கஸ்டமர்லாம் அளவு எடுக்கிறது, ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே இவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்போ 6 மாதம் முடிஞ்சு அந்த அண்ணன் வர்றப்போ ஒரு 20 நாளில் தீபாவளி. அப்புறம் அந்த அண்ணன் வந்துட்டாங்க. இவங்களுக்குள்ளார என்னென்னா, இப்போ அந்த ரேட்டு ஒரு ப்ளவுஸுக்கு இவ்வளோன்னு அந்த அண்ணன் கொடுப்பாங்க. நம்மளே தைச்சி கொடுத்துட்றோம், கட் பண்ணி மட்டும் அந்த அண்ணன் கொடுப்பாங்க. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி
கொக்கி கட்டி ஓவர்லாக் போட்டு கொடுத்துடணும். அங்கேயே எல்லாம் மிஷின் இருக்கும், அதெல்லாம் நம்ம போட்டு கொடுத்துடணும் ஒரு ப்ளவுஸ் முடித்தா. அதுக்கு பீஸுக்கு இவ்வளோண்டா அந்த மாதிரி தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. லைனிங்னால் இவ்வளவு, சுடிதாருக்குனா இவ்வளவு, நார்மல் ப்ளவுஸ்னால் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணுங்க 2 பேருமே ஓரளவுக்கு இப்போ வந்து நல்லா ஒரு அதாவது 6 மாதத்துல நல்லாவே இவங்க கற்றுக்கிட்டதுனால அவங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு ப்ளவுஸ் தைச்சோம்னா நார்மலாக அங்கே வந்து நார்மல் ப்ளவுஸே 150 ரூபா வாங்கினாங்க, லைனிங் ப்ளவுஸ்னால் 300 ரூபா. பண்ணோம்னா நார்மல் ப்ளவுஸு 30 ரூபா, லைனிங்னா 50 ரூபா தருவாங்க. அப்போ அவங்களுக்கு பாருங்களேன், நல்லா நம்ம கற்றுக்கிட்டோம், நம்மளே மேனேஜும் பண்ணோம். இனிமேல் வந்து ஒருத்தருக்கு கீழே எப்படி தைக்க முடியும்ன்ட்டு அவங்க வந்து பக்கத்துலேயே ஒரு 4 கடை தள்ளி ஒரு கடை பார்த்து அங்கே போய் கடையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் நான் வந்து அவங்க கடைக்கு ஆள் இல்லைன்ற பட்சத்தில் நான் போன உடனே அந்த அண்ணன் சேர்த்துக்கிட்டாரு. இந்த விஷயங்களெல்லாம் அந்த அக்கா சொன்னாங்க. இதில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இவங்க 15 வருஷம் தைக்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு அதில் தைக்கிறதுல நல்லா தைப்பாங்க, சீக்கிரமாக தைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த கட் பண்ணுறதுல அவ்வளோ பயம். என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க இப்போ 2 வருஷமாக தான் தைக்கிறாங்க. ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக நான் கட் பண்ணுறேன்னா நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை எடுத்து செஞ்சதுனால இன்றைக்கி ஒரு கடைக்கு ஓனர் ஆகியிருக்காங்க. இவங்க இன்னும் லேபராகவே வேலை செய்கிறாங்க. இதுதாங்க டிஃப்ரெண்ட்டு. வாய்ப்புகளை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதுல தாங்க இருக்குது. வாய்ப்புகள் வந்து எல்லாருக்கும் எல்லா சமயத்துலேயும் அமையாது. இந்த அக்காவுக்கு அமைஞ்சுது, ஆனால் இவங்க அந்த பயத்தால் அதை பயன்படுத்திக்கல. இன்ன வரைக்குமே இவங்க வந்து ஸ்டாஃபாக இருக்காங்க. அப்போது நம்ம பயத்தை விட்டு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு இதில் செயலில் வந்து நம்ம இறங்குனோம்னா கண்டிப்பாக நம்மளாலையும் சாதிக்க முடியும். அப்படி தானேங்க? எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த 20 நாள் நான் அங்கே போயிருந்தப்போ எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம ஏற்கனவே தைப்போம், அப்போது அந்த எப்படி அவங்க அந்த கடையை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு ப்ராக்டிக்கலாக எனக்கு என் கடையில் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் எனக்கு ஈஸியாக இருந்தது. கஸ்டமரும் அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் செஞ்சது அதில் முக்கியமாக மாற்றினது, இப்போ ஒரு கடைன்னு வைக்கிறோன்னா கடையை ப்ராப்பராக எப்படி நம்ம ரன் பண்ணுவோம், அதே மெத்தடு தாங்க. இப்போ நம்ம இஷ்டத்துக்கு போய் வேணும்னா தைச்சிக்கிட்டு, இல்லைன்னா நம்ம மிஷின்கிட்டே போகாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எனக்கு நானே ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிட்டேன். இத்தனை மணிக்கு உட்காரணும், தைக்கணும், தைக்க துணி வருதோ இல்லையோ நம்மளாக கண்டிப்பாக இப்போ தைக்கன்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா துணி இல்லாமல் எந்த டெய்லருக்குமே இருக்காது. ஏதாவது ஒன்று அப்படி துணியே இல்லை அப்படின்னாலும் நம்ம துணியெல்லாம் தைக்காமல் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சமயத்தில் தைக்கலாம். அப்படி இல்லையா, ஒரு ஓல்டு சாரியில் ஒரு ஏதோ ஃப்ராக் தைச்சி பார்க்கலாம், எதையாவது நம்ம கற்றுக்கலாம். அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆர்வமும் அதிகமாக ஆகும். அடுத்தடுத்து நம்மளுக்கு தைக்கலாம், இது தைக்கலாம், அது தைக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்வம் அதிகமாகிடுச்சுனாவே நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு தொழில் செய்ய முடியும். இப்போது நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டானது என்ன, நம்மளோட உழைப்பு மட்டும்தாங்க. மற்றது எல்லாமே அப்புறம்தான். ஒரு உழைப்பு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நம்ம இப்போ ஒரு வீட்டில் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா, இப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன வேணும், அதை எப்படி நம்ம இது பண்ணுறோமோ அதே மெத்தட் தாங்க தொழிலும். ஒரு தொழில் இங்கே ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதை ரொம்ப யோசிச்சுக்கிட்டே நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக அதை நம்ம போய் செயல்படுத்தவே முடியாது. யோசிக்கலாம், இதை எப்படி செய்யலாம், இதை இப்படி செஞ்சால் நம்மளுக்கு இது வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அதில் இறங்கி பார்த்தா மட்டும்தான் தப்பு நம்ம அதில் செய்ய 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 தான் நம்ம பாடங்கள் கற்றுக்க முடியும். இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்னென்னா, நல்லா செய்கிறோம், ஆனால் எல்லாருமே அதை பாராட்டணும்னு நினைக்கிறோம். அதில் நம்ம எந்த அளவுக்கு திருப்தி அடைகிறோம் அப்படின்றது தாங்க இருக்குது. நம்ம அதை ப்ராப்பராக செஞ்சுருக்கோமா, கரெக்டாக செஞ்சுருக்கோமா அப்படின்றத நம்ம திருப்தி அடையணும். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம ரொம்பவும் அதை இது பண்ணவும் தேவையில்லை. அவங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மளை வருத்திக்கவும் தேவையில்லை. இன்றைக்கி நம்ம இதை செஞ்சால் நம்மளுக்கு அதில் 1 மணி நேரத்தில் எவ்வளோ வருமானம் வருது, இதை மற்றதில் நம்ம வருமானம் பார்க்க முடியுமா, அந்த விஷயங்களை மட்டும்தாங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றபடி சொல்கிறவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் தைக்கும்போது
என்ன கேலி பண்ணவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இன்றைக்கி அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்றதையும் நான் பார்க்க தான் செய்கிறேன். இன்றைக்கி நான் கான்ஃபிடெண்ட்டாக இன்றைக்கி ஒரு கடையே வச்சு ரன் பண்ணணுன்னாலும் என்னால் முடியும். ஆனால் அவங்க அந்த வீட்டுக்குள்ளாரையே தான் சுற்றி வந்துக்கிட்டு மற்றவங்கள குறை பேசிக்கிட்டு இந்த மாதிரி மட்டும்தான் இருக்காங்க. நம்ம வந்து எந்த மாதிரி இருக்கணுன்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும். நம்மளும் 10ஓட 11 உட்காந்து குறை பேசிக்கிட்டு அடுத்தவங்கள அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத தாண்டி நம்ம இப்போ நான் முன்னேறினேன்னா என் குடும்பம் முன்னேறும். அப்படி தானேங்க. உட்காந்தோ இல்லை ஒரு டிவி பார்த்தோ அதனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் போன நிமிஷங்கள் கண்டிப்பாக திரும்பி வரவே செய்யாது. நேற்று என்ன நடந்ததுன்றதை தாண்டி இன்றைக்கி நம்ம செயலில் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோம் அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு எதிர்காலமாக மாறும். அப்படி தானேங்க. இன்றைக்கி இந்த பொழுதை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது திரும்ப நம்மளுக்கு கிடைக்காது. நேற்று நடந்த விஷயங்களுக்காக இன்றைக்கி நம்ம வருந்தி சும்மா உக்காந்துருந்தோம்னா நாளைக்கு எதிர்காலம் இருட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு உண்டான வேலைகளை காலையிலேயே ஒரு முடிவு பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும், இன்றைக்கி இத்தனை ப்ளவுஸ் தைச்சி முடிக்கணும் அப்படின்றத ஒரு டார்கெட்டாக வைங்க. அதில் நம்ம எந்த அளவுக்கு இப்போ நம்மளை நம்பினா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியுங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்னோட ரெகுலர் கஸ்டமர் தாங்க. 3 saree கொடுத்துருந்தாங்க. 3 saree அவங்க பொண்ணோட 3 புது ட்ரெஸ்ஸு டாப்பு இதெல்லாம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்தது. எல்லாமே தையல் போட்டு காலையிலே எடுத்து வச்சுட்டு ஒரு சாரீக்கு மட்டும் ஃபால்ஸ் அடிக்கிற வேலை இருந்ததுங்க. அதுவும் முடிச்சு வச்சுட்டு இதை கட் பண்ணுறதுக்கு நான் வந்து மத்தியானமாக உட்காந்தேன். ஒரு 2-2:30 ஆகிடுச்சு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு 4 மணி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 5:30 வரைக்கும் வந்து ஒரு ப்ளவுஸ் முடித்து அப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் பாதி தைச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு போய் அப்படியே ஈவினிங்காக கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சட்னிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்ப கடைக்கு வந்து நைட்டு வந்து 9 மணி வரைக்கும் தைச்சேங்க. இது 3 ப்ளவுஸுமே நான் ரெடி பண்ணிவிட்டு கொக்கி கட்டி ஓவர்லாக் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன். என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வாட்டி இந்த மாதிரி தாங்க இருந்தது. 2 வந்து பூனம் saree, ஒரு ப்ளவுஸ் வந்து சாஃப்ட் சில்க்கு. லைனிங் வந்து என்னையே எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இந்த 2 பூனம் சாரியில் இந்த ப்ளவுஸ் கூட ஓகே. ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கைக்கு காமிச்சேன் இல்லையா, கட் பண்ணும்போதே கொஞ்சம் ஒட்டு போடுற மாதிரி தான் இருந்தது. இப்போ 2 சைடு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளிப்பக்கம் தெரியாது, உள்ளர நம்ம தையலுக்கு பக்கமாக போயிடும். ஃபினிஷிங் இந்த மாதிரி தாங்க இருந்தது. பாய்.